வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். திமுகவிடம் சரண்டரான அண்ணாமலையாம், ஸ்டாலினிடம் சிக்கிய ஆதாரங்கள். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழக அரசியல் களம் இன்றைய தேதிக்கு வரை 5 முனை போட்டியாகத்தான் மாறியுள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் ராம் சாவ் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அதாவது தமிழக அரசியலே தற்போது கள நிலவரம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் ராம் சாம் அவர்கள் கூறியதாவது, நேர்காணலில் திமுக கூட்டணியோடு சேர்ந்து பலமாகத்தான் உள்ளது தெரிவதாகவும், ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் என்கின்ற எண்ணம் பெரிய அளவுக்கு இருப்பதாக தெரியவில்லை என்று பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளாராம். அதாவது அவர் கூறியதாவது, ஜூனியர் வகையில் செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். அதில் பாஜகவின் மாஜி ஒருவர் பெரிய அளவில் நிலப்பரிவர்த்தனை செய்துள்ளார் என்றும், பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி கோவையில் உள்ள அவரது வீட்டுக்கே சென்று பதிவு செய்துள்ளார்கள் என்றும், இதுக்காக உதவியது மதுரையைச் சேர்ந்த பத்திரத்துறை அமைச்சர் என்றும் கூறியிருக்கிறார். இது நடந்து சில வாரங்கள் ஆகிறது, தற்போதுதான் புதுவெளிக்கு வந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதா. யாரை இப்படி சொல்கிறார் என்று நான் மக்களின் யூகத்திற்கு விட்டுவிடுகிறேன். ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது மாதிரிதான் நான் உணர்கிறேன் என்று அண்ணாமலை அவர்கள் சிறப்பே அவர் திமுகவை எதிர்ப்பதுதான். அண்ணா பல்கலைக்கழகம் முதல் அனைத்து விஷயங்களிலும் திமுகவுக்கு எதிர்ப்புதான் பிரதானம். அதன் காரணமாகவே அவருக்கு அரசியலில் ஒளிவட்டம் கிடைத்துள்ளதாம். தற்போது திடீரென புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்றால் பிம்பம் தெரியும், இது பின்னணி என்கிற என்ற சந்தேகமெல்லாம் வருகிறதா. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் மீது பாஜக மேலிடம் அதிருப்தியில் இருந்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கும் என்ற அதற்கு தோதாக பேச ஆரம்பித்துள்ளாராம். அவர் மீது பாஜக தலைமை நடவடிக்கை எடுப்பதற்கு அவரிடம் எந்த ஒரு பதவியும் இல்லை. அண்ணாமலை தனக்கான வாய்ப்பை எல்லாம் டெல்லியில் தேடி இருப்பார் என்று கூறப்படுகிறதாம். ஆனால் அதற்காக கிரீன் சிக்கல் எதுவும் இன்று வரை வரப்படவில்லை. அமித்ஷா வைத்த குறி தப்பவே தப்பாது என்று பேசுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பார்த்தால் எல்லாமே தப்பு கணக்காகவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது என்று செய்திகள் வெளிவந்தன. இன்றைய செங்கோட்டையன் வீட்டிற்கு ஆதரவாளர்கள் எல்லாம் சாறை சாறையாக வந்து கொண்ட ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். செங்கோட்டையன் திடீர் புகழ் நிறைய கிடைக்கிறதாம். ஊடகங்கள் பெற்றி கொடுக்கிறார், அவரை கவர் செய்கிறார்களாம். திமுக பலவீனமாக சொல்வது பைத்தியக்காரத்தனம். அதாவது அதிமுக பலவீனமாக பிறகுதான் திமுக பயன்படுத்த நினைக்கிறது என்று வேண்டுமென்றால் சொல்லலாம். செங்கோட்டையன் நெருங்கிய வட்டாரங்கள் உள்ள பலரையும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமின்றி ஜெயலலிதா இதுபோன்ற நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கிறப்போ அவரது வசீகரம் காரணமாகவே அது ஒரு பெரிதுபடுத்தும். இந்த விவகாரத்தில் தான் பின்னணியில் பாஜக இருக்கிறது என்று தொடக்கத்திலே சந்தேகம் எழுந்துள்ளது. அதிமுக பலவீனப்பட்டால் அது பாஜகவுக்கு லாபம்தான். அதிமுகவை இடத்தை பிடிக்க விஜய் அவர்கள் முயற்சி செய்கிறார்களாம். அவர் சனிக்கிழமை டூர் பிளான் போட்டுள்ளார். அதாவது சனிக்கிழமை டூர் பிளான் போட்டிருப்பது ஒரு அரசியல்வாதியாக விஜய் மாறிவிட்டார் என்று அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளாராம். இது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, அவர் கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் எல்லாம் இணங்க வாய்ப்பிருப்பதாகவும் அவருக்கு வாக்கு வங்கி கூடும் என்றும் கூறியிருக்கிறது. அதாவது இரண்டாவது அப்படி எதுவும் நடக்கவில்லை என்றால் 5வதாக ஒரு அணி வரும். பாமக ராமதாஸ் கூட என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லையா. திமுகவில் 30 முதல் 40 இடங்களை வழங்க வாய்ப்பு இல்லை. எனவே ராமதாஸ் 5வது அணியை நோக்கி செல்கிறாராம். எனவே தற்போதைய சூழ்நிலையில் திமுக அணி அதற்கு எதிராக நிறைய அணிகள் எல்லாம் வரும் என்றுதான் நினைக்கின்றேன். இன்றைய தேதிக்கு சீமானை கணக்கில் எடுத்து பார்ப்போம் என்றால் 5 முனை போட்டியாகத்தான் தமிழகத்தில் நிலவுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.